அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி, ஒரு சில விஷயத்தை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஏனென்று சொன்னால், நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியாக வேண்டும். அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்டது ஒரு சில மாதங்கள் இருக்கு. அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள், அதில் குறிப்பாக 4 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். ஸோ இந்த விஷயத்தை முதல்ல நாம் மனதளவில் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரே ட்ராக்ல நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் மாற்றி, இன்றைக்கி எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைத்துக்கொள்வோம், அல்ல வேறு ஏதோ நாட்டுக்கு நாம் போகிறோம். அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் எப்படி முன்கூட்டியே செய்து கொள்கிறோமோ அதுபோல ரமலான், புனித ரமலான், புனித ரமலான் புனிதமான மாதம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் போன்றவர்களை புனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டியே ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருக்கிறது நம்மிடத்தில். நாம் அதை சரியான முறையில் கண்ணியப்படுத்தியாக வேண்டும். ஏன்னா கண்ணியமான மாதம் யார் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று கூற. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது நம்முடைய மார்க்கத்தில். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பயந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா ரமலானுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்கூட்டியே ரமலானுக்காக வேண்டி தயாராகுவது. குறிப்பாக அமல் செய்யக்கூடிய விஷயத்தில், இரவு நேரங்களில் கண் விழித்து அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஞ்ச இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரமலானுடைய மாதத்திற்கு. மற்ற நாட்களில் நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா 1க்கு 10 இது இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் அதே அமலை நம்ம ரம்லானுடைய மாதத்தில் செஞ்சோம் அப்படின்னா 1க்கு 70 அல்லாஹ் ட்ரிபிளாக தரக்கூடிய விஷயங்கள் ரமலானில் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ரமலானை நாம் என்ன செய்யணும்? முழுமையான முறையில் வரவேற்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுகளை, விருந்தாளிகளை நாம் எப்படி உபசரிப்போமோ அதுபோல் உபசரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது இப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு சில அமல்களை விஷயத்தை நம்ம மீது கடமையாக்குறான், வாஜிபாக்குறான், ஃபரலாக்குறான் அப்படின்னா அதன் மூலமாக என்ன ஒரு விஷயத்தை எல்லாம் எதிர்பார்க்குறான்? தக்வாவுடையவர்களாக நீங்கள் ஆகணும், இறையச்சம் உடையவர்களாக ஆகணும் என்பதற்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்கள் மீது நோன்பை நாம் கடமையாக்கணும் என்று அல்லாஹ் கூறுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸியு பிஹி. அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அசௌமுலி வான அஜ்ஸிஉ பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியாக விடுகிறேன் என்று. அப்படிப்பட்ட உன்னதமான மாதத்தை நாம் முழுமையான முறையில் அடைய வேண்டும். அந்த உன்னதமான மாதத்தை அடைந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் புனிதர்களாக மாறுவதற்கு அமல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அமல்களை செய்ய செய்ய தான் அல்லாஹ்வுடைய அந்த குர்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலியாகவே நானே வந்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியுள்ளார். எல்லாம் அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையான முறையில் அடைந்து அதில் அதிகமான அமல்கள் செய்து, குறிப்பாக ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையை முழுமையான முறையில் இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இன்னும் குர்ஆன் ஷரீஃபை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். இன்னும் நோன்பு நம் மீது எல்லாம் எந்த நோன்பை கடமையாக்குறானோ அந்த நோன்பை நாம் முழுமையான முறையில் கடைபிடித்து நோன்புக்குண்டான அந்த சட்டதிட்டங்களையும் ஃபாலோ பண்ணி அதற்குரிய கடமைகளை நாம் முழுமையான முறையில் நிறைவேற்றியாக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரம்லானுடைய மாதத்தை முழுமையான முறையில் அடைந்து நிறைய அமல்கள் செய்து அதன் மூலமாக இறையருளை பெற்றவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்ற நன்மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.